நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு கையை எப்படி கவனிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். சுலபமா கவனிக்கிறதுன்னா கையை கவனிக்கலாம். நீங்க அப்படி கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கடவுளோட படைப்பு தெரியும். அது கையா தெரியாது, கடவுளோட படைப்பா தான் தெரியும். அது எப்படி கவனிக்கிறது அப்படின்றத நான் சொல்லித்தரேன். பட்டுன்னு வந்துடாது, கொஞ்சம் கவனமா கவனிச்சிங்கன்னா வந்துடும். கவனமாக கவனிக்கணும்னா நீங்கள் ஒருத்தர் கையை பார்த்தீங்கன்னா அந்த கையை பார்க்கலாம். நான் சொல்கிற மாதிரி கவனிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட்டு 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 பட்டுன்னு அடுத்தவங்க கைக்கு கவனிக்கணும். ஏன்னா எல்லாருமே ஒரு பொருளை வச்சுட்டு இருக்க போகிறதில்ல. எல்லாரும் ஒருத்தர் கையை இப்படி வைப்பாங்க, ஒருத்தர் கையை இப்படி வைப்பாங்க, ஒருத்தர் யாருமே ஒரே மாதிரி கையை வைக்க போகிறதில்ல. இப்போ இது உங்களுக்கு கவனிக்கும் போது தெரிஞ்சிடும். நான் கையை காமிச்சு தான் சொல்லி தருவேன். ஆனால் கை உங்களுக்கு இங்கே தெரியாது. நான் பேசுறது மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும். உங்களால் முன்னாடி என்ன நடக்கிறதுன்னு கவனிக்க முடியாது. நான் பேசுகிறத கவனிச்சிங்கன்னா நான் எப்படி கவனிக்கிறேன் அப்படின்றத உங்களால் கவனிச்சிக்க முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா என் கேமரா கொஞ்சம் ஓரளவுக்கு டிம்மாக இருக்கிறதுனால அவ்வளோவா கிளியராக தெரியாது நான் காமிக்கிறது. வெயில் வேறு, அதனால் அவ்வளோவா ரொம்ப அந்தளவுக்கு தெரியாது. ஓரளவுக்கு வேணால் தெரியலாம் அவ்வளோதான். நான் காமிக்கும் போது நீங்கள் எப்படி கையை கவனிக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களுக்கு ஆ போட மட்டும்தான் சொல்லித்தரேன். ஆ போடனா நான் போடுறேன் ஆவை, அது மேலே நீங்கள் ஆ போட கற்றுக்கிட்டா உண்டு, அவ்வளோதான். அது நான் தான் போடுறேன் ஆவை, உங்களை திரும்ப இன்னும் போட சொல்லலை நான் ஆவை. யாரும் வராதிங்க சாமி. இல்லை, எப்படி வராங்கன்னா நான் ஆ போட சொல்லி தர்றதுக்குள்ளே நான் ஆ போடலான்னு ஆன்றதுக்குள்ளே போடும்போது, இப்போ நான் ஆ போடும்போது எனக்கும் ஆன்னு தான் வரும். இந்த ஆ அப்படி தான் வருது திரும்ப. சரி அப்புறம் நான் சரி அந்த ஆ வேணாம் சாமி, நம்ம வேற ஆவையாவது இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஆ இப்படி தான் வருது. திரும்ப இன்னொரு தடவை சரி ஆ போட சரி வேற ஆ சொல்லி தரலாம் அப்படின்னா என்ன ஆ அப்படின்னு வருது. நான் ஆ போட்டு நான் பிகாம் வரை முடிச்சிட்டேன். சரியா, எம்காமும் முடிக்கலாம். நிஜமாவே எம்காம் முடிக்கலாம். எம்காம் முடிச்சுட்டு எம்பியும் பண்ணலாம். நிஜமாவே நான் பிகாம் தான் முடிச்சிருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு இல்லை, பிகாம் தான் முடிச்சிருக்கேன். எம்காமும் முடிக்கலாம். எனக்கு கடவுள் என்னை எம்காம் படிக்க விடாம நீ நீதிபதியாகவே இரு அப்படின்னு கடவுள் என்னை கூப்பிட்டு வேறு மாதிரி கற்றுக் கொடுத்துருக்காரு. அவ்வளோதான். சரியா, நான் படிச்சிருக்கிற பிகாம் வரைக்கும் சொல்லித்தர முடியுமான்னு தெரியாது அவ்வளோ தூரம். ஏன்னா நான் டீச்சர் கிடையாது. ஓரளவுக்கு கொஞ்சம் சொல்லித்தரேன். நான் பேசுகிறத கவனிங்க. எனக்கு இது சொல்லித்தர்றேன் இதெல்லாம் தேவையில்லை. நான் கவனிச்சிங்கன்னா போதும். நீங்கள் கவனிக்கலைனாலும் ஒரு 4 தலைமுறை கழித்து ஒரு 2 பேர் கவனிப்பாங்க. இது யாரு கவனிப்பாங்கன்னா, ஒரு 6வது 7வது படிக்கிற பிள்ளைங்க பட்டுன்னு பிடிச்சிருவாங்க. நிஜமாவே இப்படி பிடிச்சிருவாங்க. அந்த 6வது 7வது படிக்கிற பிள்ளைங்க அவங்க கவனத்துக்கு தான் பெருசாக தெரியும். நிஜமாவே அவங்க கவனிக்கிற பார்வை வேற மாதிரி இருக்கும். உண்மையாவே அவங்க கவனிக்கிற பார்வை வேற மாதிரி இருக்கும். அவங்க இப்போ கவனிக்கிறது ஒரு 4 வருஷம் கழிச்சு இல்லை 10 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு அது வேற மாதிரி தெரியும். அதை தான் சொல்கிறேன். நானும் கவனிக்க ஆரம்பித்தது நான் வானத்தை தான் கவனிக்க ஆரம்பித்தேன். நிஜமாவே நான் நான் கவனிக்க ஆரம்பித்தது வானத்தை தான் கவனிக்க ஆரம்பித்தேன். வானத்தில் என்ன தெரியுது, வானம் எப்படி இருக்குது, வானத்தை கவனிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் நிலாவை கவனிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் நிழலை கவனிக்க ஆரம்பித்தேன். நிஜமாவே எல்லாமே கடவுளோட செயல். அந்த கடவுளோட செயலை உங்களால் உணர முடியும். உங்களால் பார்க்க முடியுன்றதை வர உணர முடியும். இந்த இடத்துல உணரலாம். நீங்கள் உணர போகிற இடம் இந்த இடமா இருக்கும், கடவுளோட செயலை. அவ்வளோதான். அது ஆனந்தமாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்றது வேற, ஆனந்தம் அப்படின்றது வேற. உங்களுக்கு ஆனந்தத்தை நான் சொல்லித்தரேன். அந்த ஒரு ஆனந்தமாக இருக்கும்னா நீங்கள் கடவுளோட இருக்கீங்க அப்படின்ற அந்த ஆனந்தம் உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நிஜமாவே அதை தான் சொல்லித்தரேன்னு கவனிக்க சொல்லித்தரேன். நான் பேசுகிறத நீங்கள் கவனிச்சிங்கன்னா பிடிச்சிடலாம் நீங்கள் பாயிண்ட்டை. அவ்வளோதான்.